Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பூண்டுல ஒரு ஊறுகாய் தாங்க செய்ய போறோம். இந்த ஊறுகாய் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஒரு வருஷம் ஆனா கூட கெட்டு போகாத ஒரு அருமையான ஊறுகாய் தான் இது. இந்த பூண்டு ஊறுகாயை சாதத்துக்கு மட்டும் இல்லாம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பூண்டு ஊறுகாய் எங்கள் அம்மா சொல்லி தந்த அதே மெத்தடில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பூண்டு ஊறுகாய் செய்யறதுக்கு 2 கைப்பிடி அளவு பூண்டை இது போல் உரலில் வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. அம்மியில் வச்சு இடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இடிச்சுக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். இது போல் இடித்து எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்க்காதீங்க. கல்லுப்பு அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதில் எலுமிச்சம்பழம் சேர்க்கும் பொழுது ஈஸியாக கரைஞ்சிடும். அதற்கு அடுத்தது தனி மிளகாய் தூள். ஊறுகாய் அப்படின்னாலே எப்பொழுதுமே தனி மிளகாய் தூள் தான் பயன்படுத்தணும். குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்தக்கூடாது. மிளகாயோட காரத்தை பொறுத்து இந்த மிளகாய் தூளோட அளவு வேறுபடும். அதனால நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தேன். இப்போ நம்ம சேர்க்க போகிறது எலுமிச்சப்பழ சாறு. 100 கிராம் அளவுள்ள பூண்டுக்கு 5லேருந்து 6 பெரிய சைஸில் இருக்க எலுமிச்சம்பழத்தை சாராக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த சாரை இதில் நம்ம சேர்த்துட்டு கலந்து விட போகிறோம். எலுமிச்சம்பழத்தோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரியோ கூடுதலாவோ இல்லை குறைவாவோ அந்த சாறு தேவைப்படும். நம்ம கலந்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டதுனா கூட எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சில பூண்டுகள் நல்லா காரமாக இருக்கும், சில பூண்டு காரம் குறைவாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எலுமிச்சப்பழ சாரும் இந்த மிளகாய் தூளோட அளவும் நமக்கு மாறுபடும். அதனால ரொம்ப கரெக்டான அளவை சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லியிருக்க அளவுலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் கூடுதலாவோ இல்லை குறைவாவோ தேவைப்படலாம். அதே போல தான் மிளகாய் தூளோட அளவும். நல்லா இது போல் கரண்டியில் கலந்து விட்டுணும். இதில் கலந்து விட்டுட்டு எண்ணெய் சேர்க்கணும். நம்ம சேர்க்கிற எண்ணெய் நல்லெண்ணெய். ஊறுகாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெயில் நம்ம செஞ்சாதான் அந்த ஊறுகாய் நீண்ட நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லெண்ணெயோட அளவு 100 கிராம்லேருந்து 125 கிராம் அளவுக்கு தேவைப்படும். அந்த எண்ணெயை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஊறுகாவை வெயிலில் நம்ம காய வைக்க போகிறதே கிடையாது. எண்ணெய் தாராளமாக தான் தேவைப்படும். எண்ணெய் தாராளமாக விட்டு நம்ம செய்யறதுனால இந்த ஊறுகாய் சீக்கிரத்தில் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஊறுகாய் கலக்கிறதுக்கு எடுக்கிற பாத்திரம் ஆகட்டும், அதுக்கு பயன்படுத்துகிற கரண்டி, பூண்டு பற்கள், இப்படி எதுலையுமே ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும். இந்த ஊறுகாய் மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற வேறு எந்த ஊறுகாய் இருந்தாலும் அதில் ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா கலந்து விட்டுட்டோம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்து பொடி பண்ண பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூளை இதில் நம்ம சேர்த்தாச்சு. நீங்கள் கடையில் வாங்குகிற பெருங்காயத்தூளாக இருந்ததுன்னா கூட அப்படியே டைரெக்டாக அதை இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படி கலந்து விட்டுட்டு இந்த ஊறுகாவை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. இந்த ஊறுகாய் 5 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் நல்லா ஊறணும். இது போல் கலந்து விட்டுட்டு இதை ஒரு துணி கட்டியோ இல்லை தட்டு போட்டு மூடியோ அப்படியே வச்சுருங்க. ஒரு நாளைக்கு 2 முறை கலந்து விடணும். நீங்கள் காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா 5 நாளைக்கு அப்புறம் இந்த ஊறுகாய் மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஊறுகாவை நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் உப்பு காரமெல்லாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக நமக்கு இருக்கும். பச்சையாக அன்றைக்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் இந்த பூண்டோட விறுவிறுப்பு தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஊறுகாய் 5 நாளுக்கு ஊறிடுச்சு. மேலே பாருங்கள் எண்ணெய் நல்லா உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. இது போல் வந்த பிறகு நல்லா கலந்தெடுத்து இந்த ஊறுகாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஊறுகாய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை தாளிக்கிற கண்டில் விட்டுட்டு அது சூடேறின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு, அதாவது எண்ணெய் சூடு ஆறின பிறகு அதை எடுத்து இந்த ஊறுகாயில் சேர்த்துருங்க. வாசனை நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த பூண்டு ஊறுகாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு ஊறுகாவை கிலோ கணக்கில் செஞ்ச நாட்களும் உண்டு. ஒரு காலத்தில் இந்த பூண்டு ஊறுகாவை எங்கள் அம்மா கிலோ கணக்கில் செய்வாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாருமே அவ்வளோ ஃபேன் இந்த பூண்டு ஊறுகாய்க்கு. நீங்களும் இந்த பூண்டு ஊறுகாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த பூண்டு ஊறுகாவை வெயிலில் காய வச்சிங்கன்னா நான் சொல்கிற அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு வராது. வெயிலில் காய வைக்காமல் செஞ்சிங்கன்னா தான் அந்த ரியல் டேஸ்ட்டை நீங்கள் அனுபவிக்க முடியும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.